டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இதையடுத்து அணை பகுதிக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அணையிலிருந்து குறிப்பிட்ட தேதியில் தண்ணீர் திறக்கப்படுவதையொட்டி அங்கு திரண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது. இதையொட்டி முதலமைச்சர் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அமைச்சர்களும் உடன் இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ கிட்டத்தட்ட 12 மாவட்ட விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய வகையில இந்த மேட்டூர் அணையினுடைய நீர் திறப்பு இருக்கும். இப்போ விவசாயிகள் மத்தியில் இது போன்ற எதிர்பார்ப்பு இருக்கு? சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து 92வது முறையாக இன்னும் சற்று நேரத்தில் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது. இதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது மேட்டூர் அணை வலதுகரையில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடைக்கு காவல்துறை அணிவகுப்பை ஏற்று அதன் பின்னர் அந்த தண்ணீர் திறக்கக்கூடிய இடத்திற்கு நடந்து செல்லக்கூடிய நேரலை காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு இன்னும் சில நிமிடங்களில் பட்டம் அமுத்தி அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. இந்த டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க போவது சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக ஆண்டுதோறும் உரிய தேதியான ஜூன் 12 டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஜூன் 12 முதல் ஜனவரி 28 வரை 230 நாட்களுக்கு 330 டிஎம்சி தண்ணீர் இந்த பாசனத்திற்காக தேவைப்படும். ஆனால் மேட்டூர் அணையில் வரக்கூடிய நீரின் அளவு அல்லது அணையில் இருக்கக்கூடிய நீர் இருப்பை பொறுத்து இது ஆண்டுதோறும் மாறுபடும். சில ஆண்டுகள் முன்னதாகவே தண்ணீர் நிறைந்து உரிய தேதிக்கு முன்னதாகவும் திறக்கப்படும். குறிப்பாக தற்பொழுது 91 ஆண்டுகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உரிய தேதியில் 19 முறை திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று 20வது முறையாகவும் உரிய தேதியில் திறக்கப்பட இருக்கிறது. அணை முன்கூட்டியே அதாவது ஜூன் 12க்கு முன்பாக ஒரு 11 முறை திறக்கப்பட்டிருக்கிறது. 61 ஆண்டுகள் காலதாமதமாகவே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 114 அடிகளுக்கு மேலாக இருக்கிற காரணத்தினால் உரிய தேதியான ஜூன் 12 ஆகிய இன்று தற்பொழுது மேட்டூர் அணை திறந்து வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இதனால் தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி இருக்கிறது. கடந்த ஆண்டு உரிய தேதியில் அணை திறக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினால், அதாவது 2024ஆம் ஆண்டு ஜூன் 12 அன்று அணை 45 அடி மட்டுமே இருந்தது. இன்று 114 அடிக்கு மேலாக இருக்கிறது. எனவே கடந்த ஆண்டு காலதாமதமாக ஜூலை 28ஆம் தேதி தான் திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு உரிய தேதியில் திறக்கப்படுவதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த அணை திறக்கக்கூடிய இடத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். தற்பொழுது அந்த மேல்மட்ட மதகுகளை திறந்து வைத்து மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் அங்கு அந்த பட்டனை அமுத்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அணை திறந்தவுடன் அணையில் வெளியேறக்கூடிய தண்ணீரில் மலர்களை தூவி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர்களை தூவி இந்த தண்ணீரை வரவேற்க இருக்கிறார்கள். தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகள் மேட்டூர் அணைக்கு நேரடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு உரிய தேதிக்கு முன்பாகவே திறக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்ட போது முதலமைச்சர் வரவில்லை. அமைச்சர் கே நேரு மட்டுமே திறந்து வைத்தார். அந்த அடிப்படையில் 4வது ஆண்டாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேட்டூர் அணைக்கு வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது மலர் தூவி தண்ணீரை வரவேற்கக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ராஜேந்திரன், மதிவேந்தன் உள்ளிட்ட அமைச்சர்களும் எம்எல்ஏ, எம்பிக்கள், அதே போல மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோரும் இந்த
தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் தற்பொழுது அந்த அணையிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரில் மலர்களை தூவி வரவேற்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தற்பொழுது 92வது முறையாக அணை கட்டிய வரலாற்றில் 92வது முறையாக டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. உரிய தேதியான ஜூன் 12 இது 20வது முறையாக தற்பொழுது அணை திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 2016 காலதாமதமாக திறக்கப்பட்டது. 2017 காலதாமதமாக அக்டோபர் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு ஜூலை 19 காலதாமதமாக திறக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலதாமதமாக திறக்கப்பட்டது. 2020 உரிய தேதியான ஜூன் 12 திறக்கப்பட்டது. அதே போல 2021 உரிய தேதியான ஜூன் 12 திறக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு உரிய தேதிக்கு முன்பாக மே மாதம் 24ஆம் தேதியே திறக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஜூன் 12 உரிய தேதியில் திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 2024 ஜூலை 28 காலதாமதமாக திறக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு உரிய தேதியில் இன்று தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உரிய தேதியில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 114.9 அடியாக இருக்கிறது. அணைக்கான நீர்வரத்து 6339 கனஅடி வீதம் வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 3000 கனஅடி நீர் டெல்டா பாசனத்திற்காக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக உயர்த்தப்பட்டு இன்று மாலைக்குள் வினாடிக்கு 10,000 கனஅடியாக வெளியேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நாளை முதல் 10,000 கனஅடி வீதமாகவும் அல்லது அங்கு பாசன தேவைக்கு ஏற்ற வகையிலும் தண்ணீர் திறந்து வைக்கப்படும். அதே போல இந்த மேட்டூர் அணையிலிருந்து அதாவது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டு அணையினுடைய முழு கொள்ளளவான 120 அடியை அணை எட்டும் பட்சத்தில் மேட்டூர் அணையின் 16 கன் மதகு பகுதியில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும். அவ்வாறு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தை பொறுத்து அணை நிரம்பிய பின்னர் வரக்கூடிய நீரின் அளவை முழுமையாக வெளியேற்றப்படும். அணை 120 அடிக்கு கீழாக இருக்கும் போது பாசன தேவைக்கு ஏற்ற வகையில் அணையிலிருந்து நீர் திறப்பு இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீர் திறப்பில் பங்கேற்று ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா அவர்கள் தற்போது அந்த நேரலை காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அணையில் அந்த வலதுகரை பகுதியில் இருக்கக்கூடிய மருகுகளிலிருந்து தண்ணீர் இப்பொழுது ஆர்ப்பரித்து வெளியே வரக்கூடிய காட்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் இன்னும் சில நாட்களில் முக்கொம்பு அணை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த அதாவது டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 12 மாவட்டங்களில் 17.1 லட்சம் ஏக்கர் நிலங்கள் விவசாய பாசன வசதி பெற இருக்கிறது. அதே போல இந்த மேட்டூர் அணையிலிருந்து 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையும் இந்த மேட்டூர் அணையிலிருந்து தான் பெறப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 92வது முறையாக தற்போது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அணையினுடைய அந்த மதகு வழியாக அதனை திறந்து வைத்திருக்கிறார். முதற்கட்டமாக 3000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது குறித்த தற்போதைய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி கோகுல்.